cause I got something to prove. ஹலோ ரைடர்ஸ், நான் உங்கள் மோட்டோ ஜார்ஸ் விஜி. இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம டே 21 அப்போ அதில் இருக்கோம். நாள் 21 ஓகேங்களா. லாஸ்ட் நைட் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த பார்த்தீங்களா சந்திரதால் லேக்கில் தான் நம்ம அங்கே இருக்க ஹோம் ஸ்டேஸில் தான் நம்ம தங்கியிருந்தோம். அது ரூம் ரெண்ட் எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்டு காலையிலே ஒரு சின்னதாக ஒரு சினிமாட்டிக் ஷாட் மாதிரி பார்த்துருப்பீங்க, ஒரு டைம் ஸ்லாப்பில் வீடியோ. அதுலேயே அந்த இடத்த வந்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஜிஸ்பா போகிறோன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ நம்ம கூட பார்த்தோம்னா சார், நம்ம இங்கிலாந்து சார், குட் மார்னிங். அண்டு சாரும் நம்ம கூட தான் வரப்போகிறாரு. அண்டு நம்ம ப்ரோ ஹக்கீம், ஹாய், குட் மார்னிங். இப்போ நாங்கள் 3 பேர் இப்போ ஒன்றா ஜாயின் பண்ணி தான் இப்போ நாங்கள் வந்து இதுக்கு போகிறோம், ஜிஸ்பா வரைக்கும் போகிறோம். சார் மட்டும் இடையில எங்கேயாவது பிரிஞ்சு போனாலும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நான் அடல்ட் சேனல் போய்ட்டு தான் வீடியோவே கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா இதில் வந்து ஆஃப் ரோடு வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்ன அதை பார்க்கணுன்னா வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த லடாக் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வெரி டேஞ்சரஸான ஆஃப் ரோடு கைஸ், வெரி டேஞ்சரஸான ஆஃப் ரோடு. அதே முடிக்க போகிறோம் கொஞ்சம் நேரத்தில். இங்கேருந்து போயிட்டு அடல்ட்லேருந்து அப்படியே நேராக ஜிஸ்பா போகலாம்னு பிளான் இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் மோட்டோ ஜார்ஸ் விஜய். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் டு த ரைட். ஓகே, ஸோ ஃபைனலி வி மேட் இட் கைஸ். நம்ம அதை முடிச்சிட்டோம். இன்னும் அடல்ட் டனலுக்கு 12 கிலோமீட்டர் தான் இருக்குது. கடைசியாக தார் ரோட்டுக்கு வந்தாச்சு. இந்த பக்கம் இப்படி உள்ளே போகுது பார்த்தீங்களா, இந்த ரோட்டுக்குள்ளே தான் இப்படி இறங்கி போனோம் நாங்கள் ஸ்பிட்டி வேலிக்கு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்படியும் ஸ்பிட்டி வேலி போகலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் எங்களுக்கு மேப்பு காட்டினோம், இதில் தான் காட்டுனுச்சு. தெரியல என்னென்ன பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்டு நாங்கள் இதில் இவ்வளோ நேரம் இந்த ஆஃப் ரோடை முடிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். காற்று தள்ளுது அப்படியே மனுஷனை. ஐயோ, இன்னும் இந்த ஆட்டம் ஆடுது. அடல்ட் டனல் தான் காசு இனிமேல் போகணும். What? How far are you going to go today? I don't know how far we will go and we will made it. Or just decide I will go, no problem. நம்ம இங்கிலாந்துக்காரை பார்த்து நான் இன்னும் அவருக்கு நிறைய விஷயம் சொல்லவே இல்லை. என்னென்னு பார்த்தோம்னா, காற்றடிக்குது ரொம்ப. இப்போ போகலாம். சொல்ல போனோம்னா அவருக்கு 58 வயசாகுதான் காய்ஸ். எங்கள் அப்பா வயசு, எங்கள் அப்பாவோட 2 வயசு கம்மி, அவ்வளோதான். 4 மனுஷன் 7 கிராண்ட் எப்படி சொல்கிறோம், 7 பேரப்பிள்ளைங்க இருக்காங்களாம். ஒரு மகன் ஒரு மக, அப்புறம் இன்னொரு மகனோ மகளோ யாரோ இருக்காங்களாம். 4 பசங்க நினைக்கிறேன். அவருக்கு சரியாக தெரில, மறந்துட்டேனா. ஸோ அவர் இன்னமும் பார்த்தோம்னா பைக் ரைடிங் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பேர பசங்க எல்லாருமே மோட்டோ கிராஸ் பண்ணிகிட்ருக்காங்களா. அந்த ஆஃப் ரோடிங் ரேஸ் விடுவாங்கல்ல, அந்த ரேஸில் கலந்துக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். பையனும் அதே மாதிரி பைக்கிங்கில் இந்த மாதிரி ட்ராவலிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள் தான் அவரும். நம்ம ஆள்கிட்ட பார்த்தோம்னா அவர் பையன்கிட்ட டெனரி இருக்கான். அவர் பொண்ணுக்கிட்ட அதே மாதிரி அட்வென்ச்சரில் KTMல ஏதோ ஒன்று வச்சுருக்காங்களாம். இவர் பார்த்தோம்னா ஏகப்பட்ட வெரைட்டி பைக்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு காய்ஸ். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஆனால் ட்ரக் டிரைவராக இருந்திருக்காரு. அதாவது நம்ம லாரியெல்லாம் ஓட்டுவோம்ல, பெரிய பெரிய லாரி, டேங்கர் லாரி, அந்த மாதிரி லாரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரக் டிரைவராக இருந்து தான் ஆள் இந்த ஃபேஷனையும் விடாமல் அப்படியே பண்ணிகிட்டு இருக்காப்புல. 10 வருஷத்துக்கு முன்னாடியே லடாக் வந்திருக்காராம். வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இப்போ மறுபடியும் இப்போ வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்பிட்டி வேலையும் முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் சூப்பராக பழகினாப்புல, ரொம்ப நல்ல மனுஷன். அப்புறம் என் விட்டு சேனல் நேம்லாம் கொடுத்தேன். அப்புறம் அவர் இப்போ சன்னுடைய சேனல் நேம், அவர் சொந்தக்காரங்க 2-3 பேர்லாம் சேனல்லாம் வச்சுருக்காங்க பைக்கிங் சம்மந்தமாக. அந்த சேனல்லாம் எனக்கு எழுதி கொடுத்தாரு. நான் அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே போயிட்டு எங்கே டவர் கிடைக்குதோ அதை சர்ச் பண்ணி பார்க்கணும் எப்படின்னு. அண்டு இந்த அழகான வேலியை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. இன்னமும் ஆஃப் ரோடு பெண்டிங் இருக்குது காய்ஸ். இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா ஒரு லக்கில் ஆஃப் ரோடு ஒன்று இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் முடித்தா தான், அடல்ட் டனல்கிட்ட போனால் தான்
இந்த இதுதான் ஏன் வாங்கணும்னு நினச்சேன். இந்த போர்ட்டபுள் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா, கேஸ் ஸ்டவ், எங்கே போனாலும் சமைச்சு சாப்பிடுவோம்ல, அந்த கேஸ் ஸ்டவ் தான் வாங்கணும் எனக்கு. நான் அங்கே துபாயில் இருக்கும்போது வரும்போதே வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன். அங்கே வெறும் 20 ரூபா 30 ரூபா என்னமோ சம்திங் தான். அங்கேயே வாங்கணும்னு நினச்சேன். சரி என்னத்தை அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துட்டேன். வாங்கிடுச்சா குறுக்கா விட்றாண்டா. இங்கே பாரு, எங்கடா ஏறி நின்று மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, காலில் என்னடா வச்சுருக்கீங்க அப்படி. ஓகே ஸோ காய்ஸ், அப்படியே நம்ம அடல்ட் டனல் தாண்டிட்டு அப்படியே நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இன்னொரு ஆஃப் ரோடு இருக்குது அப்படின்னு இந்த வந்துங்க. இது மாதிரி ஆகினாங்கன்னா இனிமேல் கொஞ்சம் இருக்கும், அது போய் சேர்ற வரைக்குமே. இன்னொரு 8 கிலோமீட்டர் இருக்குது அடல்ட் டனலுக்கு. அடல்ட் டனல்லேருந்து நீங்கள் அடல்ட் டனலுக்கு உள்ளேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு லேக்கு போகணும், ரைட் சைடு ஸ்பிட்டி போகணும். நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் போதும். அடல்ட் டனல் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், ஆனால் நம்ம லெஃப்ட் சைடு போகிறது கிடையாது, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக லேயர் ரோட்டை போகிறோம், அவ்வளோதான். காய்ஸ், அடல்ட் டனல் வந்துட்டோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அது அடல்ட் டனலு. அதுக்குள்ளே போனோம்னா நம்ம மணாலி போகலாம், ஆனால் நம்ம அதுக்குள்ளே போகிறது கிடையாது, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு காட்டுறேன், எனக்கு வரேன் பார்த்தீங்களா. இப்படியே போனோம்னா நம்ம வந்து மணாலி, குழு, மண்டி எல்லா இடத்துக்கும் போகலாம். We will take in one photo and go for lake. என்னது, அவர் சிசுவிலேருந்து அங்கிட்டு போயிடுவாராம். அதனால் நம்ம நேமு, அட்ரஸுங்கிறேன், சேனல் ஐடி நேமு, அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கு, இதெல்லாம் வந்து நமக்கு எழுதி கொடுக்க சொல்லி சொன்னார். அதான் கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே, இந்த பக்கம் போக வேண்டியதான். இனிமேல் ஸ்ட்ரெயிட்டாக சிசுவுக்கு பார்த்தோம்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் என்னமோ இருக்குள்ள இருக்குது. சிசுவிலேருந்து நம்ம சார் பார்த்தோம்னா அப்படியே அவர் வந்து ஜம்மு காஷ்மீர் போகிறாரு. அங்கே போயிட்டு வண்டி எடுத்தார் பார்த்தீங்களா, அது ரெண்டல் 4 கிலோமீட்டர் இருக்குது சிசுக்கு. ரெண்டல் எடுத்துக்காரில் அந்த வண்டியை கொண்டே அவர் அங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்படியே அவர் லேக்கு பார்த்தோன்னா ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கே வந்துடுவார். அங்கே வந்துட்டு அங்கே ஒரு லேயில் பார்த்தோன்னா ரெண்டல் பைக் எடுத்து அங்கே மறுபடியும் சுற்ற ஆரம்பிச்சிடுவார். அவர் ரெண்டல் பைக் எடுக்கிறாரா இல்லை சைக்கிள் எடுக்க போகிறாரான்னு தெரில. அவர் சொன்னார் சைக்கிள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். என்ன பண்ணுறாருன்னு தெரில, பார்ப்போம். இங்கேயும் ஆப்ரோடுமா இருக்குது. ஆமாம், இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ ஆப்ரோடு இருக்க போதோ. ஆஹா, வரிசை கட்டி நிற்கிதுடா. ஒலை வலிக்கி விட்டுறோம். ஒலையில் மட்டும் வண்டியை விட்டு ஓத்திடாதீங்க. அது பாருங்க, அந்த வண்டி டயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அமுக்கி பிதுக்கி அந்த ஒலையை தள்ளி விட்டுட்டு ரோட்டை நடுவில் கொடுக்குது. அந்த டயர் அச்சிலேயே தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒலை இருக்காது. அதுக்காக சார் பார்த்தோம்னா இங்கேருந்து நம்ம சிசுலேருந்து யுவர் வென்ட் டு ரைட் நவ் ஜம்மு காஷ்மீரியா? யா, இங்கேருந்து ஒரு ஜம்மு காஷ்மீர் போகிறாரு. ஸோ பாய் சார், அண்ட் நெக்ஸ்ட் வி வில் மீட்டிங். அடியோஸ் அமிகோ. ஓகே பாய் சார். ஓகே 2 டேஸ்க்கு அப்புறம் இங்கே வந்துடுவாராம். பார்த்துக்கலாம் எப்படின்னு. அவருக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி அவர் போவார். ஓகே, Nice to meet you. It was great meeting you. Yeah, slowly. Okay. I know you're going to have fun. Have fun. Keep smiling. Okay, thank you. That's okay. Yeah. Okay, always. Take it easy. Okay, bye. ஓகே, நம்ம அங்கேருந்து கிளம்புவோம். இனிமேல் நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் காசு. நம்ம இனிமேல் பார்த்தோம்னா எனக்கு எங்கே போகணும்னு தெரியாது. நம்ம சிசுவுக்கு வந்துட்டோம், மேப்பும் போடலை. இங்கேருந்து கிலாங் தான் போகணும்னு நினைக்கிறேன். எதுக்கு நம்ம பேப்பர் மேப் எடுத்து செக் பண்ணிக்குவோம் ஒரு தடவை. எனக்கு சரியாக தெரியல. இல்லைனா நம்ம மேப் எடுத்து மொபைல் மேப்லேயே எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருப்போம் காய்ஸ். ஓகே, ஸோ காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கேருந்து கிலாங் போக போகிறோம் காய்ஸ். கிலாங்லேருந்து அதுக்கடுத்து ஜிஸ்பா போக போகிறோம். ஜிஸ்பா தான் 54 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. ஃபஸ்ட்டு இன்றைக்கி இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தண்டி 24 கிலோமீட்டர். ஓகே, ஒரு பிரேக் எடுக்கணும்ல, ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறதுக்கு ஜிஸ்பா போயிடலான்னு பார்க்குறோம். இடையில எங்கேயாவது பெட்ரோல் அங்கே இருந்துச்சுன்னா போட்டு போயிடணும். ஏன்னா என் வீட்டில் 3 கோடு தான் இருக்குது பெட்ரோல், அதாவது அரை டேங்க் தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் போட்டு வச்சுக்குவோம் எதுக்கும். ஓகே, 54 கிலோமீட்டர் காசு இங்கேருந்து. ரோடு நல்லா இருந்தால் நோ ப்ராப்ளம். இந்த வண்டியில் ஏதோ பிரச்சனை அவ்வளோ இருக்குது. இவ்வளோ புகை அடிக்குது என்னன்னு தெரியல.
ஸோ guys இப்படியே நம்ம அப்படியே போயிட்டு கிலாங்கில் ஸ்டாப் பண்ணுறதா தான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்படியே அங்கிட்டு இருந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க guys. இன்னும் 370 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது லேக்கு நம்ம போகிறதுக்கு. ஆனால் இன்றைக்கெலாம் போக முடியாது. இன்றைக்கி எங்கேயா ஒரு நைட்டு 1 லக்கில் கண்டிப்பாக ஸ்டே எடுத்து தான் ஆகணும். எடுத்து இங்கே போகிற வழியே எங்கேயா தங்கிட்டு நாளைக்கு நம்ம லேக்கு வந்து ரீச் ஆகிடலாம். நாளைக்கு நைட்டுக்குள்ளே ஆஃப் ரோடுக்கு. என்னப்பா என்னடா அத்தை தண்டி பள்ளமாக கிடக்கு. ஐயோ என்ன பள்ளத்தை பெரிய பள்ளமெல்லாம் தோண்டி போட்டிருக்காங்க. ஐயோ இந்த பாலம் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு போல இருக்குது. இன்னும் காங்கிரீட் போடலை, இனிமேல் தான் காங்கிரீட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வரைக்கும் நம்ம இப்போ இந்த குட்டி பாலத்தை பயன்படுத்த போகிறோம். ஓகே போகலாமா? இங்கே வாட்டர் ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்குது, நம்ம இங்கிட்ட போய்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே காசு நம்ம கிலாங் போயிட்டு உங்களுக்கு அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இங்கே தயாராகி இந்த பக்கம் எல்லாம் பார்சல் பண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தோம்னா நம்ம ஸ்பிளிட்டி போனோம்ல, இங்கே பாருங்க எவ்வளோ காலிஃப்ளவர்னு. அட்டா அப்படியே கொஞ்சோட்டம் வாங்கி அங்கேயே உட்காந்து காலிஃப்ளவர் பக்கோடா போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் 65, காலிஃப்ளவர் பக்கோடா, அது அப்புறம் காலிஃப்ளவர் சப்ஜி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதுலேயும் அந்த காலிஃப்ளவர் பக்கோடா இந்த குளிருக்கு அந்த காலிஃப்ளவர் பக்கோடா, காலிஃப்ளவர் 65 இது ரெண்டும் போட்டு சாப்பிட்டா தான் வேறு லெவலாக இருக்கும். இந்த சீசன் இப்போ இந்த டயத்தில் வந்து இந்த காலிஃப்ளவர் சீசனில் இருக்குது, நல்ல சீசன். எல்லா இடத்துலையும் அறுவடை பண்ணி அப்படியே ஏற்றிட்டு போகிறாங்க. அங்கே ஸ்பிளிட்டிலையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. காலிஃப்ளவரு ப்ரொக்கோலி இது ரெண்டும் அதிகமாக இங்கே சாகுபடி பண்ணுறாங்க. ஃபைன் ஃபாரஸ்டால் ஆன ஒரு பெரிய மலை. இது ஃபுல்லாக ஃபைன் ஃபாரஸ்ட் தான். மலைக்கு மேலே எவ்வளோ மரங்கள் இருக்கிறது தான் நல்லது மலைகளுக்கு. ஏன்னா அப்போ தான் லேண்ட்ஸ்லைடு கம்மியாக இருக்கும். நல்லபடி யூட்டன் பெண்டாக வருது. எப்படி சொல்கிறேன், ஹேர்பின் பெண்ட் இருக்குது. நல்ல ஹேர்பின் பெண்டாக வருது காய்ஸ். உண்மையுமே சொல்கிறேன். நம்மளால் அண்ணன் திரும்பட்டோம், அதுக்கப்புறம் நம்ம திரும்புவோம். ஊடால போய் நம்ம குறுக்கு அந்த கவுசிக்கு வந்தால் அப்படிங்கிற மாதிரி நம்ம நுழையக்கூடாது. வா வா வா. ஸோ இங்கே தண்டியில் பார்த்தோன்னா பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிக்கிட்டேன். 678 ரூபாய்க்கு ஃபில் ஆனிச்சு. இது கிலாங்கில் கிடைக்குமா பெட்ரோல்? அதனால் அது வரைக்கும் நம்ம உங்களுக்கு பெட்ரோல் ரெண்டுமே டேங்க் ஃபுல் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் நான் அது வரைக்கும் தேவையில்லை, பார்த்துக்கோ. இதுவும் 14, 13 தான் வரும். 14 தானே? 2 சேம் தான். போயிடும், அதெல்லாம் கிலாங் வரைக்கும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போகலாமா? ஸோ காய்ஸ் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இன்னும் ஒரு 31 கிலோமீட்டர் ஜிஸ்பாவுக்கு. ஜிஸ்பா போயிட்டு இன்றைக்கி நைட்டு நம்ம ஜிஸ்பாவிலே ஸ்டே பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. கொஞ்சம் எடிட்டிங் வேலையெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது, கொஞ்சமெல்லாம் கிடையாது, நிறையா இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி எடிட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து நாளைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் நம்ம வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிடணும். பாருங்கள் அந்த பாலம் பிரிட்ஜு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு. நானா உண்மையுமே சொல்கிறேன்டா, இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 678 ரூபாய்க்கு டேங்க் ஃபுல் பண்ணதில் 678 ரூபாய்க்கு பெட்ரோல் பிடிச்சிச்சு காய்ஸ். அப்படியே 0 பண்ணணும், அதை மறந்துட்டேன். ஏன்னா நம்ம இனிமேல் ஹில்ஸ் ஏற போகிறோம். இதில் வந்து டேங்க் ஃபுல் பண்ணி நமக்கு வந்து எவ்வளவு மைலேஜ் வருது அப்படிங்கிறத செக் பண்ணணும். நமக்கு ரோட்டில் நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரியே வருதா இல்லை இங்கே வருதான்னு செக் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் 0 போட்டு வச்சுக்கிட்டேன் ட்ரிப் 2. இப்போதைக்கு நம்ம 100 கிலோமீட்டர் தான் காசு அன்றைக்கி வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்பிட்டிலேருந்து வந்தோம்ல, ஸ்பிட்டியே நமக்கு பெரிய ஆஃப் ரோடு. அதில் அதையெல்லாம் சேர்த்து சந்திரதால் லேக்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் வந்திருக்கோம் காய்ஸ். அவ்வளோதான். அப்படியே நம்ம இப்படி போக அப்படி நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகே, அந்த ஃப்ரிட்ஜை தாண்டிட்டு அப்புறம் போவோம். தண்டி பிரிட்ஜ். ஓ கிச்சி 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 கிச்சி. இப்போ தான் ஏற ஆரம்பிக்கிற போது இருக்குது. இந்த பாருங்கள் போஸ்ட் என்ன போட்டிருக்கு, மணாலி சர்ச்சு ரோடு. ஓகே, பெட்ரோல்
இப்போ நம்ம சர்ச்சூர் ரோட்டில் போய்கிட்ருக்கோம். மணாலி சர்ச்சூர் ரோட்டில் போய்கிட்ருக்கோம் காய்ஸ். அங்கே எழுதி போட்டிருந்துச்சு, அதை பார்த்து தான் சொன்னேன். ஸோ அப்படியே நம்ம ஒரே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருந்தது தான். இந்த ஸ்னோவில் பாட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அதான் இந்த அது என்னது, பனி புலி, பனி சிறுத்தையா? ஆமாம், பனி சிறுத்தை. இங்கேயும் ஒரு உதய்பூர் இருக்கா? ஆனால் கொய்யால கிலாங் இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குது. இந்த போட்டிருக்கு. கிலாங் இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. ஜிஸ்பா இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குது. தர்ச்சா 37 கிலோமீட்டர் இருக்குது. நான் அப்படியே கிலாங்கிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட அப்படியே நான் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. அண்ட் இந்த வியூவை மட்டும் பாருங்கள் காய்ஸ். அடாடாடாடா, அருமையான ரோட்டுக்கு நடு மேலே ஒரு அழகான ஸ்னோ மவுண்டைன். ஆனால் ஸ்பிட்டியில் மோசமான ஆஃப் ரோடுக்கு நடுவில் ஒரு அழகான ஸ்னோ மவுண்டைன். இவ்வளோ தான் வித்தியாசம் ஸ்பிட்டிக்கும் இந்த இடத்துக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. இந்த மாதிரி நிழல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிழல் இருக்க இடத்துல ரொம்ப குளிருது காய்ஸ். நல்ல சில்டாக இருக்குது. வெயில் இருக்க இடத்துல அந்த சில்னஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கூலிங் தெரியாது அந்த வெயில் படுறதுனால. இப்போ லைட்டாக கூலிங்காக இருக்குது காய்ஸ். கூலிங்காக அந்த பிரிட்ஜை தாண்டி அப்படியே நம்ம அது மேலே ஏறணும் அந்த பக்கமாக. ஓகே, பிரிட்ஜை தாண்டிடுவோம். இந்த பிரிட்ஜு சூப்பராக கட்டியிருக்காங்க. ஆஹா ஆஹா ஆஹா, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. ஆஹா, இதுவே இந்த இடத்துல வெறும் ஸ்னோவாக இருந்தால் எப்படி இருக்கும் அதை பார்க்கையில். சே, இந்த ரைடில் நான் ஸ்னோவே பார்க்கல காய்ஸ். ஸ்னோவே வந்து நம்ம விழுக மாட்டேங்குது. ஸ்னோ விழுந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். எனிவே உம்னிங்களால் ஸ்னோ விழுவும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நான் போகும்போது கடவுளே கொஞ்சோண்டு ஸ்னோ எனக்காக அப்படி லைட்டாக அப்படி 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 இப்படி தூவி விடுங்க, ஓகேவா? ஆஃப் பாயில் மேலே போடுற பெப்பர் மாதிரி அந்த ஸ்னோவை அப்படியே அந்த உம்லிங்களா பாஸு ஒரு சில இடத்துலலாம் எனக்காக தூவி விடுங்க கடவுளே. உங்கள்கிட்ட அதான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் ஸ்னோவை பார்க்கணும் ப்ளீஸ். ஸோ நம்ம கிலாங் அப்படிங்கிற அந்த இடத்த தாண்டி வந்தாச்சு காய்ஸ். அண்டு நம்ம கூட புதுசாக ஒருத்தர் ஆந்திராவிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காப்புல, சிட்டூர்லேருந்து. பேரெல்லாம் என்ன எதுன்னு கேட்கல. தண்டியில் சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டினோமா, அப்போ அங்கே டக்குன்னு வந்து பார்த்து இப்படி பேசிகிட்டு இருந்தோம். பார்த்தா தமிழ் பேசினாப்புல. சிட்டூருங்கிறது நம்ம பார்டர் ஏரியா தானே, தமிழ் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு தானே, ஆனால் ஆந்திரா அங்கே சிட்டூரில் செட்டில் ஆகிட்டாங்களாம். ஸோ அப்படியே நாங்கள் 3 பேரும் இனிமேல் இந்த ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணி போக போகிறோம். ஓகே, நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிளான் இருக்கும். அது என்னங்கிறத நம்ம நைட்டு ரூமில் போய் பேசிக்குவோம். ஒரு வண்டி வருது, நின்றுப்போ. ஸோ காய்ஸ், ஃபைனலி பார்த்தோன்னா நம்ம வந்து ஜிஸ்பாவில் ரூம் எடுத்தாச்சு. பைக் பார்த்திங்கன்னா 3 பின்னாடி நிற்கிது. நாளைக்கு காலையில் ஒரு 7-8 மணிக்கெலாம் பார்த்தோம்னா இங்கேருந்து நம்ம லேக் தான் போகிறோம். நாளைக்கு டெஸ்டினேஷன் பார்த்தோம்னா லே தான். ஸோ இன்றைக்கி ஜிஸ்பாவில் இன்றைக்கி நைட்டு இங்கே தங்கலாம்னு இருக்கோம். இங்கே வைஃபைலாம் இருக்குது, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டவரும் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த எடிட் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ண வேண்டியதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, நம்ம எடிட் பண்ணுற வேலை. இப்போ மணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆகுது காய்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே ரூம் எடுத்தாச்சு, நல்லது தான். நம்ம ஏன்னா ஸ்பிட்டி வேலியில் ரொம்ப ரிஸ்கியாக ரோடோ வந்து ஆஃப் ரோடு பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸ்பிட்டி வேலியில் சந்திரதால் லேக்லேருந்து இன்றைக்கி பார்த்தோம்னா ஜிஸ்பாவில் ஸ்டே பண்ணுறோம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் மோட்டோ ஜோட்ஸ் ஜெய்விஜி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் லடாக் சீரிஸில் எந்த வீடியோவும் பார்க்கலன்னா அந்த லடாக் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நீங்கள் அதை மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக அந்த ஸ்பிட்டி வேலி அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி வந்தேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாடா பாய், see you. அண்ட் நாங்கள் தங்கியிருந்தது பார்த்தோன்னா இந்த இதுதாங்க காய்ஸ், ஜிஸ்பா ஹவுஸ் அண்ட் ஹோம் ஸ்டே. ரூம்ஸ் அவைலபிள், சாப்பாடும் இங்கேயே இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வைஃபையும் இருக்குது. அப்புறம் நம்ம 3 செல்லக்குட்டிகள் இங்கேயே இருக்குது. இது ஹக்கீம் ப்ரோடையது, அது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. இது நம்மளுது. இது இந்த ஆந்திராவிலேருந்து வந்து கப்பலில் சிட்டூர்லேருந்து அவருடையது. ஸோ
அந்த ஆந்திராவிலேருந்து வந்த நம்ம நண்பரை வந்து நான் நாளைக்கு வீடியோவில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோத்தோட நான் முடிச்சுக்கிறேன். டாடா பாய், see you, bye 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 bye.